டெல்லியில் நடைபெற்ற இந்தியா கூட்டணி கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறது திமுக. இது குறித்தும் அக்கட்சியின் எதிர்காலம் குறித்தும் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை என்ன நினைக்கிறது தமிழ்நாடு பகுதியில் பார்க்கலாம். திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் திடீர்னு வெளியே போயிட்டு மற்ற கட்சிக்கு ஆதரவு கொடுக்கறதால, தாவேக்காக ஆதரவு கொடுக்கறதால திமுக இப்போ புறக்கணிச்சிருக்காங்க. இவங்க மேலே சவாரி பண்ணிட்டு இன்னைக்கு 5 எம்எல்ஏ வந்துருச்சு, 2 மினிஸ்டர் கொடுக்க போகிறேன்னு சொன்னோன்னே போயிட்டாங்க. அது முதல் ஊத்துற வேலை. சமுத்திரம் கடல் மாதிரி திராவிட முன்னேற்ற கழகம், அதுலேருந்து காங்கிரஸ் வெளியேறி போறாங்கன்னா அது பாதிப்பு காங்கிரஸ் தானே தவிர திராவிட முன்னேற்ற கழகத்தை கிடையாது. காங்கிரஸ் திமுகவுக்கு பண்ண துரோகத்தின் அடிப்படையில் தான் அவங்க இந்தியா கூட்டணியில அவங்க கலந்துக்கிறல. காங்கிரஸ் ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணியா இதுவரை இருந்திருக்கிறது இப்பதான் திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கு. கூட்டத்திலே திராவிட முன்னேற்ற கழகம் கலந்து கொள்ளவில்லை. அது கலந்து கொள்ளவில்லை என்பது அது காங்கிரஸை சேர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்களுக்கு தான் ஒரு பெரிய இழப்பாகும். இந்தியா கூட்டணியை திமுக புறக்கணிச்சிருக்குது. அது சரிதான். இது அவங்க இன்னொரு மாற்றணி உருவாக்குனா நல்லா இருக்கும். திமுகவோட பின்னடைவாக எதிர்காலத்தில் நினைக்கலாம். ஏன்னா இது வரைக்கும் இந்தியா கூட்டணியில் ரொம்ப காலமாக நீடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி திடீர்னு அதை கை கழுவிட்டு வெளியே வரும்போது அவங்களுக்கு தான் இது ரொம்ப ஒரு தோல்வியான ஒரு நிலையாக இருக்கும். 234 தொகுதியிலையும் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தனித்து போட்டியிட வேண்டும் என்று நிர்வாகிகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதன் பேரில் தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்குது அதிகமாக. தன்னுடைய சக சக்திகளை சேர்த்து கொண்டால்தான் திமுகவிற்கு அது வலுவான ஒன்றாக அமையும். இருந்து விலகி போகின்ற பொழுது பிஜேபி எதிர்ப்பு என்பதும் ஒரு முனை மழுங்கி போகும். இவருடைய வலுவும் மிக குறைந்து போகும். காங்கிரஸும் பிஜேபியும் திமுக கூட்டணியில் இல்லாதனால அவங்களுக்கு பலவீனம் தான். காங்கிரஸ் இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, அவங்களோட யார் இருந்தாலும் இவங்களுடைய பெரும்பான்மையை யாரும் ஈடு செய்ய முடியாது. மக்கள் மாற்றத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. அது மக்களுக்கு புரிகிற வரை இனிமே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு அமைப்பது, கூட்டணியில ஆட்சி அமைப்பது சாத்தியமற்ற ஒன்று. வருங்காலங்களில் பார்த்தீங்கன்னா ஒன்று தனிச்சு நிற்கலாம், இல்லைன்னா மூன்றாவது இன்னொரு கூட்டணி, ஏதாவது ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்பு திமுக இருக்கு.